அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி தடையை மீறி பொதுமக்கள் பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு அனுமதி அளிக்காததை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க அலங்காநல்லூர் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் கடந்த 3 நாட்களாக உச்சநீதிமன்ற தடையை மீறி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று அலங்காநல்லூரிலும் இன்று அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழும் எனவும் அலங்காநல்லூர் கிராமம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அலங்காநல்லூர் பாலமேடு பகுதிகளில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பதற்றமான பகுதிகளில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கும் இடங்களிலும் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். காளைகளை வாகனங்களில் ஏற்றிச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் சுழற்சி முறையில் 24 மணி நேர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கல. ரொம்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நாங்கள் தடையை மீறி அவுத்துருக்கோம் காலையில். சரிங்களா, காலையில் 6-7 மாடு அடித்து விட்டோம். அதுக்கப்புறம் 2 மாடு இப்போ அவுத்து விட்ருக்கோம். இது ஜல்லிக்கட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு நமக்கு பாரம்பரியமாக வந்து ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு. தமிழோட ஒவ்வொரு தமிழனும் உணர்வோடு தான் இந்த விளாண்டுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அடிமாடாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, இப்படியே போயிடுச்சுன்னா எங்களோட ஒவ்வொரு உணர்வுகளையும் நாங்கள் இழந்துரும். தமிழனாக பிறந்ததுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் தடையை மீறி வந்து இன்றைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷமும் இந்த மாதிரி தடை போட்டாலும் அதை மீறி நாங்கள் நடத்துவோம்.